சிவகங்கையில் இன்று முதலமைச்சர் பங்கேற்கும் அரசு விழா. செட்டிநாடு வடிவிலான அரங்கத்தை அமைச்சர் பெரிய கருப்பன் மற்றும் ஆட்சியர் ஆய்வு செய்தனர். சிவகங்கையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு. ஸ்டாலின் பங்கேற்கும் அரசு விழா சிவகங்கை மன்னர் துரைசிங்கம் அரசு கலை கல்லூரி மைதானத்தில் பாரம்பரிய செட்டிநாட்டு அரண்மனை போன்ற முகப்பு தோற்றத்துடன் வழிநெடுக வாழை மரங்கள் கட்டப்பட்டு ஆயிரக்கணக்கானோர் அமரும் வகையில் பிரம்மாண்ட அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. அதனை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித், கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரிய கருப்பன் ஆகியோர் விழா மேடை அமைக்கப்பட்டுள்ளதனை இரவு ஆய்வு மேற்கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள், பாதுகாப்புக்கான நடவடிக்கைகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த அரசு விழாவில் சிவகங்கை சீமையை ஆண்ட மருது சகோதரர்களுக்கு வேலு நாச்சியார் நினைவிடம் அருகில் 1,06,90,000 ரூபாய் மதிப்பீட்டில் திருவுருவச் சிலைகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். சுதந்திர போராட்ட வீரர் வாளுக்கு வேலி அம்பலம் அவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள திருவுருவச் சிலையினை திறந்து வைக்கிறார்கள். காரைக்குடியில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கவியரசு முடியரசனார் சிலை அமைக்க புதிய திட்டப்பணிக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் நாட்டிற்காகவும் தமிழ் மொழி வளர்ச்சிக்காகவும் அரும்பாடுபட்ட பெருமக்களின் தியாகங்களை போற்றி அவர்களுடைய சிலைகளையும் மணி மண்டபங்களையும் அரங்கங்களையும் அமைத்து வருங்கால இளைஞர்கள் அறிந்து கொள்ள 10க்கும் மேற்பட்ட நினைவரங்கங்களையும் திருவுருவச் சிலைகளையும் காணொளி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார். கலைஞர் ஆட்சியில் திறக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான சிலைகளும் கட்டப்பட்ட மணி மண்டபங்களும் புனரமைக்கப்பட்டு வருகிறது. மேலும் சிவகங்கை மன்னர் துரைசிங்கம் அரசு கலை கல்லூரியும் மைதானத்தில் முடிவுற்ற பணிகளையும் திறந்து வைக்கிறார். புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி சுமார் 40,000 பேருக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார்.